ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி. நம்ம போன பதிவில் கோளறு பதிகத்தோட 3வது பாடல் பார்த்தோம். இன்றைக்கி 4வது பாடல் பொருள் விளக்கங்களை பார்ப்போம். மதிநுதல் மங்கையோடு வடபால் இருந்து மறையோதும் எங்கள் பரமன். பொருள்: மதிநுதல் மங்கையோடு நிலாப்பிறையை போல் வளைந்து நிலவை போல் குளிர்ந்த ஒளிர்வீசும் நெற்றியை உடைய அன்னை உமையோடு. நூதல்ன நெற்றி, மதின பிறை. வடபால் இருந்து தென் திசை நோக்கி தட்சிணாமூர்த்தி திருவுருவத்தில் வடப்பக்கமாக அமர்ந்து மறையோதும் எங்கள் பெருமான். மறைப்பொருளாய் இருக்கும் ஞான நூல்களை ஓதி அருளும் எங்கள் பரமனான சிவபெருமான். விளக்கம்: சிவபெருமான் உமா மகேஸ்வரராக அன்னையுடன் கூடி அமர்ந்திருக்கும் கோலமும் கல் ஆலமரத்தின் கீழ் அமர்ந்து மறைகளை, அதாவது வேதங்களை சனத்குமாரர்களுக்கு உபதேசிக்கும் திருக்கோலமும் முதல் வரியில் குறிப்பிடப்படுகிறது. தென்முக கடவுளாய் அமர்ந்திருக்கும் போது அன்னையுடன் சேர்ந்திருப்பதில்லை ஐயன். ஆனால் சம்பந்தருக்கு அன்னையையும் ஐயனையும் பிரித்து பார்க்க முடியவில்லை போலும். உள்ளம் புகுந்தவன் அன்னையுடன் அல்லவா புகுந்தான். அதனால் மதிநுதல் மங்கையோடு என்று யோக நிலையில் இருக்கும் திருக்கோலத்திலும் அன்னையுடன் சேர்ந்து ஐயனை தரிசிக்கிறார். ஐயனுடன் அடியாருக்கு இருக்கும் நெருக்கமான உறவை குறிக்க எங்கள் பரமன் என்கிறார். அவன் பரமன், எல்லோருக்கும் மேலானவன். ஆனால் அதே நேரத்தில் எங்களவன். நதியோடு கொன்றை மாலை முடிமேல் அணிந்து என் உள்ளமே புகுந்த அதனால். பொருள்: நதியோடு கொன்றை மாலை முடிமேல் அணிந்து, கங்கையையும் கொன்றை மாலையையும் தன் திருமுடி மேல் அணிந்து என் உள்ளமே புகுந்த அதனால், என் உள்ளத்தில் புகுந்து அங்கேயே நிரந்தரமாய் வீற்று இருப்பதால். விளக்கம்: கங்கையையும் கொன்றை மலரையும் முடிமேல் அணிந்து என் உள்ளம் புகுந்துள்ளதால். கொதியுறு காலன் அங்கி யமனோடு தூதர் கொடு நோய்கள் ஆன பழவும். பொருள்: கொதியுறு காலன் அப்படின்னா உடலை வருத்தும் காய்ச்சல் என்னும் காலனும், அங்கின தீயும் உடலை சுடும் அக்னியும், யமனோடு தூதர் உயிரை எடுக்கும் நமனென்னும் யமனும் அவனுடைய தூதர்களாகிய கொடுநோய்கள் ஆன பலவும், கொடிய நோய்கள் யாவும். விளக்கம்: காலனும் நமனும் யமனின் மறுபெயர்கள். கொதியுறு காலன் என்பது காய்ச்சலாகிய காலன் என பொருள்படுகிறது. அங்கி என்பது அக்னி என்னும் வடசொல்லின் திரிபு. யமனோடு அவன் தூதர்களும் கொடுநோய்கள் பலவும் என்று சொல்ல வந்தவன் பின்னர் நோய்களைதானே யம தூதர்கள் என்று சொல்லுவார்கள் என்று எண்ணி அதே பொருளை கொடுத்திருக்கிறார். அதிகுண நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. சிவன் அடியார்களுக்கும் அவை மிக நல்லவை, நற்குணங்கள் மிகுந்தவை, நற்குணங்கள் அளிப்பவை. பாடல் விளக்கம்: பிறை போன்ற நெற்றியை உடைய உமை அம்மையாரோடு ஆலமர நிழலின் கீழ் இருந்து வேதங்களை அருளிய எங்கள் பரமன் கங்கை, கொன்றை மாலை ஆகியவற்றை முடிமேல் அணிந்து என் உள்ளம் புகுந்துள்ள காரணத்தால் சினமிக்க காலன், அக்னி, யமன், யமதூதர், கொடிய நோய்கள் முதலிய அனைத்தும் மிக்க குணமுடையனவாய் நல்லனவே செய்யும். அடியார் அவர்களுக்கும் மிகவும் நல்லனவே செய்யும். திருச்சிற்றம்பலம்.